Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சோனே 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி போட்டு நல்லா வதங்கினோனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவை 5-6 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேங்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்லாம் வேண்டாம், நம்ம முன்னாடியே வதக்குறதுனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.